ஹெல்த்தியாகவும் செய்யணும், டேஸ்டியாகவும் இருக்கணும்னா இந்த ரெசிபி உங்களுக்காக தான். ஹை ஃபைபர், அயர்ன் அண்ட் கால்சியம் ரிச் ரெசிபி செய்யலாமா? ஒரு பேனில் ராகி மாவு 2 கப், அரை கப் அரிசி மாவு, உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கவர் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ தேங்காவை நம்ம துருவிக்கலாம். தேங்காய் துருவறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வைகாவோட தேங்காய் துருவல் ப்ரீமியமான டீக்வுட்லேயே பண்ணது. ரொம்ப வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த அயர்ன் பிளேட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறனால கஷ்டமே இல்லாமல் தேங்காய் துருவலாம் ரஸ்ட் ஆகாது. ஸோ பிளேடோட லைஃப் ரொம்ப வருஷம் ஷார்ப்பாகவே இருக்கும். இது கிரிப் பேட் பேஸ். இந்த கிரிப் பேட் இருக்கிறனால நீங்கள் துருவுறப்ப இந்த இடத்துல இருந்து நகரவே நகராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பிளேட்டை வச்சுட்டு திருவ ஆரம்பிக்கலாம். இந்த பிளேடு நல்லா வைடாக இருக்கிறனால தேங்காவை நல்லா ஃபர்மாக ஹோல்ட் பண்ணும். வெளியிலலாம் சிந்தாது. இந்த பிளேட்டுக்குள்ளேயே எல்லாம் நீங்கள் திருவுறதெல்லாம் கீழே விழும். இப்போ நல்லா திருவின பிறகு இந்த உடன் சேஃப்டி கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் கவர் பண்ணிடலாம். இது சேஃப்டி பர்பஸ்க்காக. இப்போ ஒரு கடாயில் நம்ம துருவின தேங்காய் நெய் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு இதில் பொடிச்ச வெல்லம் 2 ஏலக்காய் சேர்த்து திருப்பி ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ராகி மாவு இருக்குல்ல, அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை போல் பிசைஞ்சுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இதே போல் இருக்கணும். வாழை இலையில் இதே போல் நல்லா தட்டிட்டு உள்ள ஸ்டஃபிங் எடுத்து வச்சுடுங்க. இதே போல் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீமரில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீம் பண்ணுறதுக்கு. ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஹெல்த்தியாக டேஸ்டியாக ராகி கொழுக்கட்டை ரெடி. தேங்காய் துருவல் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கா கிஃப்ட்டாக அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் யாருக்கு கிஃப்ட்டாக அனுப்ப போகிறீங்களோ அந்த அட்ரஸை வைகா அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அவங்களே டேரெக்டாக கிஃப்ட் ராப் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க.